ஐயையோ! பொய்யு பொய்யா பேசுறாங்கப்பா. தமிழ்நாடு அரசு ஹெல்மெட் போடலன்னா அபராதம் விதிக்கப்படும்னு சட்டம் போட்டது தான் போட்டாங்க. நம்ம போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பைனாகுலர் இல்லாமலேயே ஹெல்மெட் போடாம 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்தா கூட அலேக்கா மறிச்சு அபராதத்தை போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. தினமும் அபராதம் கட்டுறதுக்கு ஹெல்மெட்டே வாங்கிடலான்னு பொறுப்பா ஹெல்மெட்டை வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம வாகன ஓட்டிகள். ஆனா அதுலயும் சில பேரு சைக்கிள் கேப்ல டிராபிக் போலீஸ ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆனா சைக்கிள் கேப்ல கூட ஏமாத்த முடியாதுன்னு சைக்கிள்ல போன ஒரு சிறுவனை அப்படியே சைக்கிளோட அலேக்கா தமிழக காவல்துறை அபராதம் போட்டிருக்கிறதா ஒரு வீடியோவை சமூக வலைதளத்துல பகிர்ந்து, தமிழக காவல்துறை அந்த பையனுக்கு அப்படி என்ன அபராதத்தை விதிக்க போறாங்க, சைக்கிள்ல போனா என்ன அபராதமா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சமூக வலைதளத்துல இந்த வீடியோவை பகிர்ந்து நெட்டிசன்கள் விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து தமிழக அரசு தனது உண்மை கண்டறியும் குழு மூலமாக விளக்கம் அளிச்சிருக்கு. அதாவது இந்த காணொலி காட்சி கடந்த 2019ஆம் ஆண்டிலேயே எடுக்கப்பட்டதாகவும், தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற ஏரியூர் பகுதியில காவலர்கள் வாகன சோதனை பணியில ஈடுபட்டு இருந்த போது அந்த வழியா ஒரு சிறுவன் 2 கைகளையும் விட்டுட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த சிறுவனை வழிமறிச்சு சைக்கிளையும் பூட்டிட்டு நிக்க வச்சுட்டு அறிவுரை சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சிறுவனையும் சைக்கிளோட அனுப்பி வச்சிருக்காங்க காவல்துறையினர். இது பற்றி அப்போதே காவல்துறை தரப்புல விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. ஆனா 2019 நடந்த இந்த சம்பவத்தை இப்போ நடந்தது போல முழுசாவும் இல்லாம ஒரு வீடியோவை பதிவிட்டு சைக்கிள்ல வந்த சிறுவனுக்கு கூட காவல்துறையினர் அபராதம் விதிக்கிறாங்கன்னு வதந்தியை பரப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம சமூக அக்கறை உள்ள நெட்டிசன்கள்.